வணக்கம் நேயர்களே. அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற தலைப்பிலே பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அன்பரின் கேள்வி, குரு இப்போ பெயர்ந்திருக்கிறாரே அவருக்கு என்னென்ன மாதிரி விதமான பரிகாரங்கள் அப்படின்னு எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் கேட்டிருந்தார். நான் அதில் ஒரு சின்ன மாற்றம் செய்து கோவில் வேண்டாம், செயல்பாடுகள் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னாக்க குரு என்பவர் ஒரு இடத்துல இருப்பார், 10 இடத்தை பார்ப்பார். இதுதான் பேசிக் ஐடியா. இந்த குரு என்ற பிரகஸ்பதி என்ற கிரகத்தினுடைய பார்வை பலம் அப்படின்னாக்க 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற 3 விதமான பார்வை உண்டு. அந்த 3 விதமான பார்வையிலும் நம்ம சர ஸ்திர உபயஜயம் அப்படிங்கிற 3 விதமான நிலைப்பாடுகள் உண்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில். சரன்னா வேகமாக இருக்கிறது, ஸ்திரமானாக்கா ஒரே இடத்துல நிற்கிறது, உபஜயம்னா 2 கட்டான இருக்கிறது. இந்த 3 விதமான நிலைப்பாடுகள் உண்டு. இந்த 3 விதமான நிலைப்பாடுகளையும் ஒரே ஒரு கிரகமானது நேராக பார்த்து விடும். ஒரு மூமெண்ட்டில் டக்குனு 3 பேரை பார்க்குறது. அதனால தான் நம்ம இவரை குருன்னு சொல்கிறோம். பூர்ணத்துவமான சுபகிரகமானவர் குரு. அவர் எல்லாத்தையும் ஒன் கண்ட்ரோல் வச்சுப்பார். சரம் ஸ்திரம் உபயத்தை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வார். இது ஒரு மெத்தடு. இன்னொரு ஸ்டேஜில் சொல்லணும்னாக்க 1, 5, 9ங்கிறது திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 5, 9 என்பது இவருடைய பார்வையில் இருக்குது. 1, 4, 7, 10 அப்படிங்கிறது எகெயின் 7 அப்படிங்கிற அந்த கேந்திரஸ்தானத்தினுடைய 7 இருக்குது. 3, 6, 9, 12 உடைய 9 இவர்கிட்ட இருக்குது. அப்போது 3 விதமான விஷயத்துலேயும் இவருடைய கான்செப்ட் எல்லாரையும் அனவரித்து போகிறது தான் குருவுடைய பெரிய ஒரு பங்கு. அதனால தான் குரு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். சனி பயிற்சி மாதிரி குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய வருடக்கோளாக இருந்தாலும் இது ரொம்ப இன்சிஸ்டன்டாக எல்லோரும் பார்க்குறது. எல்லாருமே அவரை கணித்த சொல்கிறதெல்லாம் இதான் விஷயம். அதுலேயும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், குருன்னு உடனே நேராக குரு தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி தான் குருன்னு நம்ம மைண்டில் போட்டுன்னு அவருக்கு போய் நம்ம கொண்டக்கடலை மாலையை போடுறது, மஞ்சள் துணியை போடுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி பிரகஸ்பதிங்கிறது வேறு, குரு தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. குரு தட்சிணாமூர்த்திங்கிறவர் சிவஸ்வரூபம், பிரகஸ்பதிங்கிறது கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். வியாழன் என்கிற கிரகம் சூரியன் 5வது நிலையில் இருக்கக்கூடிய கோள், பெரிய கோள். அந்த கோள் விரிவடையின் தன்மை கொண்டதுனால அவர் எங்கே போனாலும் சுபத்துவமாக இருப்பார், எதையும் விரிவாக்குவார். இதுதான் பேசிக் ஐடியா. அப்போது அந்த கோளுடைய பிரீத்தி அப்படின்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணும்னா, சந்தன போட்டு மஞ்சள் போட்டு எதான நெத்தியில் வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தன மஞ்சள் பொட்டை கம்பல்சரியாக எல்லாரும் வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு இண்டிகேஷன், ஃபஸ்ட் இண்டிகேஷன். முடிந்தவரை குழந்தைகள், கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணாக்கர்களுக்கு, மாணாக்கியர்களுக்கு, மாணவியர்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நோட் புக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். புவராக இருந்தால் கூட சரி, இல்லைனாலும் சரி. மருத்துவ உதவி இல்லாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். இந்த வயதானவர்களை முதல்ல கேர் ஆஃப் எல்டர் பீப்புள், இது ரொம்ப முக்கியம். வீட்லேயே நம்ம தகப்பன் தாயெல்லாம் இருக்கும்போது அவங்கள ஸ்மரித்து அவங்களோட உட்காந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, பெரியோருடைய ஆசீர்வாதம் முக்கியம். தந்தையுடன் அனுமதியுடன் அவருடைய பொருட்களை நாம் உபயோகப்படுத்துவது, வைத்துக்கொள்வது, பேனா அந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட வாங்கிக்கிறது. இப்போ சப்போஸ் இல்லைன்னா கூட அவர்கிட்ட வாங்கி வச்சுக்கிட்டு அவருடைய பேனாக்களை யூஸ் பண்ணது, அவருடைய பொருட்களை வாட்சு அது மாதிரி ஏதோ ஒரு பொருளை அவங்களுடைய பொருள்களை யூஸ் பண்ணும்போது இது ஒரு பரிகாரம். ஸ்வீட்டு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது ஒரு பரிகாரம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதோ இல்லை கேட்பதோ ஒரு பரிகாரம். விஷ்ணுவின் ஸ்மரணை குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். குருவுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒருத்தர் எதையுமே ஒபீடியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, எதையும் கீழ்ப்படிந்து நடத்தல் ரொம்ப பிடிக்கும் குருவுக்கு. அதனால் யாரையும் அதிர்ந்து பேசக்கூடாது. முடிந்தவரை ஒரு குருவை வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பாபா, ராகவேந்திரா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு குருவை நீங்கள் அவருடைய இப்போ மகாபெரிவா இருக்காங்கன்னா அந்த மாதிரி அவங்களுடைய நம்ம போயிடணும். ரைட்டு. ஒரு முறையேனும் திருச்செந்தூர் போய் விசாக நட்சத்திரத்துக்கான அந்த முருகப்பெருமானை சென்று வழிபட்டது.
இது பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க குருவுடைய கடாட்சங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ குரு உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு பெருநியலாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த ஃபீல் தெரியும். மஞ்சள் துணி யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் கலரில் எனக்கு குரு ஒன்றும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி இல்லைன்னு ஜோசியர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் துணியை உபயோகப்படுத்துங்கள். இதுவும் ஒரு விதத்தில் பரிகாரமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் பரிகாரம் என்ன தெரியுங்களா? காலையில் எழுந்த உடனே அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுவது. யார் ஒருத்தர் தியானத்தில் அமர்ந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறார்களோ அவர் பின்னாடி குரு டெஃபினட்டாக இருக்கார். ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டு அன்றைக்கு நாட்களை தொடங்குது. ஏதாவது ஒரு காரியம் கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா அதுக்கு நிதானமாக நல்ல அமைதியாக ஆழ்ந்து மூச்சை விட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை செய்யும்போது அவர்களுக்கு அன்றைய தினம் சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு அப்படிங்கிறது குருவின் அனுகிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முல்லைப்பூ போன்ற வெள்ளை மண் பூக்களை முருகனுக்கு அர்ச்சனைக்கு பிரகஸ்பதிக்கு அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்வது, முருகனுக்கு அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்வது இதுவுமே பரிகார பலனாக நாம் எடுத்துக்கிறோம். அதனால் இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். எவ்வளவு தூரம் தானங்கள் கொடுக்கிறீர்களோ அது பொன் தானமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா மற்ற தானங்களாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது செஞ்சீங்கனாலே ஒரு மோர்னு வச்சுப்போம். இந்த வெயில் காலத்தில் மோரை கொடுக்கறது, கையில் இருக்கிற பொருட்கள் எதனா ஒன்று தானம் கொடுக்குறது, பேனா பென்சில் எல்லாம் குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்லாம் வச்சுட்டிங்கன்னா கூட இதுவும் பரிகார பலனாக உங்களுக்கு சேரும். அதனால் இதை கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு கர்ப்பமான பெண் இருக்கா, அவளுக்கு ஒரு மருத்துவ உதவியோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனோ ஒன்று ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் தாராளமாக செய்யுங்க. இதை விட பெரிய பரிகாரம் குருவுக்கு இல்லவே இல்லை. அதனால் இதெல்லாம் பண்ணினாலே போதும். ஒரு கோயில் தேட வேண்டியதில்லை. தெய்வமே நம்மகிட்ட தான் இருக்கார். உள்ளமே பெருங்கோயில் ஊனுடவும் ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல்னு திருமூலர் சொன்ன மாதிரி நம்மகிட்டே எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்படியே கூட ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம். அதனால் குருவின் கடாட்சம் நமக்கு எப்போதும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் மகாபெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.